பச்சை தமிழர் இருக்கிறாங்க. நான் என்ன கேட்குறேன், நீங்கள் பச்சை தமிழர் காமராஜர்னு சொன்னீங்கல்ல, ரைட், மகிழ்ச்சி. ஒரு பச்சை தமிழர் அண்ணாதுரைக்காக சொல்லப்பட்டாலும் கூட நான் கேட்குறேன், 1920 நீதி கட்சி வந்திருக்கு. முனுசாமி நாயுடு தான் முதல் அமைச்சர். கடைசி பொப்பிலியரசர் வரைக்கும் 37 வரைக்கும் நீங்கள் இருக்கீங்க. கிட்டத்தட்ட ஒரு 15 வருடங்கள். ஏன் ஒரு தமிழர் கூட ஆட்சிக்கு வரலை? அப்போ பெரியார் இருக்காரா இல்லையா? ஏன் ஒரு தமிழரை வந்து முதலமைச்சரை ஆக்கணும்னு, ஒரு தமிழரை கொண்டு வரணும்னு சொல்லவே இல்லை. 52 ஒரு இடத்துல பெரியார் பேசுறார். அதாவது காமராஜர்லாம் வந்த போது என்ன சொல்கிறாருன்னா, இதுக்கு முன்னாடி ஆண்டவங்க பூராமே தமிழர்கள். அவரே சொல்கிறார், ஒரு இடத்துல பதிவு பண்ணுறார். தியாகராயர் போன்றவங்களாம் இவர் முனுசாமி, பொப்பிலியரசர், பனகலரசர் தான் ஆண்டிருக்காங்க. இப்போ தான் முதல் முறையாக ஒரு தமிழர் ஆட்சிக்கு வந்து அவருக்கே தெரியுது இல்லை. அப்போ 52 தெரிஞ்ச பெரியாருக்கு ஏன் 20 தெரியல, 25 தெரியல, 30 தெரியல? அப்போ நமக்கு சந்தேகப்பட வேண்டியிருக்கு. அப்போ அவர் ஒரு மனசுக்குள்ள ஒன்று ஓடி, தமிழனுக்காக பாடுபட்ட தலைவர்கள் எவனும் இல்லைங்கிறோ அவராக ஒரு முடிவுக்கு வந்துடுறாரு. அவர் காமராஜரை சொன்னது கூட ஆதரிக்கணுங்கிற தேவைக்காக அவர் சொன்னார். இப்போ பெரிய காமராஜரை வந்து என்ன கடைசி வரைக்கும் ஆதரிச்சாரு. அவர் செத்தது 74. 60 டப்புன்னு மாறினார் இல்லையா? அண்ணாதுரை ஆட்சிக்கு பிடிச்ச பிறகு அவர் தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா காமராஜர் ஆட்சி இன்னும் ஒரு 50 வருடமாச்சு நடக்கணும். பொற்கால ஆட்சி, கையை விட்டு விடாதுங்க. காமராஜருடைய ஆட்சி இன்னொரு 10 ஆண்டு காலமாவது நீங்க விட்டுறாதீங்க அப்படின்னு பேசுறீங்க. சமதர்ம ஆட்சி, பொற்காலம், அப்படி இப்படின்னு பேசினவர். அதே 67 அண்ணா ஆட்சிக்கு வந்த பிறகு அண்ணா போய் நேரில் பார்த்தோன்னு டக்குன்னு அங்கே மாறினார். காமராஜருக்கு மூளை கெட்டு போச்சு, ராஜாஜியோட சேர்ந்துக்கிட்டேன் அப்படின்லாம் பேசுவார். 70 தேர்தலில் பேசியிருக்கார். காமராஜருக்கு என்ன ஆகி போச்சு அப்படின்னு அந்த காலத்தில். அப்போ அவங்கள அதுலேயும் உறுதி கிடையாது. இப்போ காமராஜரை பற்றி ஓட்டுக்காக பேசுகிறார்களே தவிர உண்மையாக அவங்க ஏற்றுக்கிட்டவங்க கிடையாது. காமராஜர் வந்து அந்த காலத்தில் கல்விக்கு கொடுத்தாருலாம் உண்மைதான். ஆனாலும் கூட அந்த இடத்துலையும் பெரியாரை கொண்டு வரணும், பிடி தியாகராயரை கொண்டு வரணும், அப்படிதான் அவங்க நினைக்கிறார்களே ஒழிய ஒரு வரலாறு நீதி கட்சிக்கு திமுகவுக்கு என்ன தொடர்பு இருக்கு? ஒண்ணுமே கிடையாது. திராவிட இயக்கத்துக்கு என்ன தொடர்பு இருக்கு? இல்ல, அதை விட்டு தானே அவங்க சொல்ல வராங்க. நீதி கட்சி தொடங்கி இப்ப நான் 100 கொண்டாடிட்டு நீதி கட்சிக்கு திராவிட இயக்கத்துக்கு என்ன தொடர்பு இருக்கு? அதனுடைய தொடர்ச்சி தான். நாங்கள் நீதி கட்சியில இருந்து தான் நாங்க வரோம், பெரியார் கிட்ட இருந்து தான் நாங்க வரோம். பெரியார் தான் நீதி கட்சி. நீதி கட்சிட்டு இருந்து 37 விழுந்தோடனே பெரியார்கிட்ட கொடுத்துட்டு போறாங்க. அந்த நீதி கட்சியை வச்சிட்டு இருக்கிறாரு. அந்த நீதி கட்சி தான் 1944 திராவிட கழகமா மாறுது. திராவிட கழகத்திலிருந்து தான் நாங்க பிரிஞ்சு வந்து 1949 திராவிட முன்னேற்ற கழகமா மாறுறோம். அதனுடைய இதுதான் இன்னைக்கு வந்து இன்ப நீதி வரைக்கும் நிக்குது, உதயநிதி வரைக்கும். அப்ப அதனுடைய தொடர்ச்சி தானே. நாங்க நல்லா கேட்குறேன். நீதி கட்சியோட பழைய பேர் தென்னிந்திய நல உரிமை சங்கம். அது திராவிடங்கிற பேர் வருதா? இல்லை, அவங்க யாருமே வைக்கல. அவங்க நோக்கம் என்னன்னா இடஒதுக்கீடு அடிப்படையில் பிராமணர் அல்லாதாருக்கு இடஒதுக்கீடு. அதில் தெலுங்கர் பாதிக்கப்படுறாங்க, தமிழர்களும் பாதிக்கப்படுறாங்கிற அடிப்படையில் அந்த இடஒதுக்கீடுக்காக வராங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்க எல்லாரும் ஆந்திரா மகாசபையில் உறுப்பினர்களாக இருக்கிறாங்க. அவங்க நோக்கம் வந்து ஆந்திரா விசாலாங்க. இன்னும் சொல்ல போனால் இந்த இடஒதுக்கீடுன்றதெல்லாம் பின்னாடி தான் வருது. ஆமா, ஆனா முன்னாடி வந்துட்டு பிரிட்டிஷ் அரசுகிட்ட இவங்க பெட்டிஷன் போட்டு சில சலுகைகளை கேட்டு வாங்கிக்கிறதுக்காக தான் இந்த பெரிய மனுஷர்கள்லாம் சேர்ந்து தென்னிந்திய நல உரிமை சங்கம் வச்சிருக்காங்க. அவங்க வந்து இன விடுதலைக்காக எங்க சொல்லியிருக்காங்களா? திராவிட நாடு கேட்டாங்களா? நான் கேட்குறேன், பிடி தியாகராயர் கேட்டாரா? இல்லை பொப்பிலியரசர் கேட்டாரா? பனகலரசர்? நாங்கள் இந்திய எதிர்ப்பு போராட்டத்திலே போராடாத கட்சி நீதி கட்சி. பொப்பிலியரசர் இப்போ வெளிநாட்டில் இருந்திருக்காரு. ராஜாஜி கூப்பிட்டு மிரட்டின போது 37 நான் சொல்கிறேன், அவன் நிலங்கள்லாம் அதிகமாக வச்சிருக்கேன், உனக்கு அதிகமாக வரியை போட்டு விடுன்னு சொன்னால் பயந்துக்கிட்டு போராட்டத்தை வாபஸ் வாங்கணும்னு ஒரு அறிக்கையெல்லாம் விட்டுருக்காரு பொப்பிலியரசர் அந்த காலத்தில். அப்போ அவங்க வந்து என்னன்னா பாதுகாப்பான ஒரு அரசியல் வேணும்னு விரும்புகிறாங்க. அதாவது வெள்ளைக்காரர்களை ஆதரித்து கொண்டு சில சலுகைகளை வாங்கி கொள்வோம் அப்படிதான் நிலைமை தவிர. ஆனால் அவங்க வந்து இந்த இன அரசியலோ மொழி அரசியலோ தன்னுரிமை அரசியலோ பேசுனாங்கன்னா கிடையாது. பெரியார அந்த கட்சிக்கு தலைவராகிக்கிட்டு அந்த கொள்கையெல்லாம் இவங்க கொள்கை மாதிரி காட்டிக்க முயற்சி பண்ணுறாங்க. திராவிடர் கழகம் என்பது ஆந்திராவில் கிளையா செயல்பட்டுச்சா? இல்லை. இவங்க எந்த கிளையை வச்சாங்க? 44 சேலம் மாடு நடத்துனாங்கல்ல. நான் கேட்குறேன், அவங்களை கேட்குறேன் ஒரே ஒரு வார்த்தை, எத்தனை வண்டி பிடிச்சி ஆந்திராவிலேருந்து சேலம் மாட்டு கலந்துக்கிட்டாங்க, கர்நாடகத்துலேருந்து கலந்துக்கிட்டாங்க, பூரா பாலா போன வீணா போன அறியாத தமிழ் தான் போய் கலந்துக்கிட்டேன். 44 போய் கலந்துக்கிட்டேன். அதில் கியாபி விஸ்வநாதன் புறக்கணிக்கப்பட்டார், சண்டே ஆப்சர் பாலசுப்ரமணியம் புறக்கணிக்கப்பட்டார், அண்ணல் தங்கோ புறக்கணிக்கப்பட்டார். இத்தனை தமிழர் தலைவர்கள் எல்லாம் புறக்கணிக்கப்பட்டு தான் அந்த மாநாடு இங்கே நடத்துறீங்க. அப்புறம் எப்படி நீதி கட்சிக்கு நீங்கள் யாராச்சும் வராங்களா? நீதி கட்சி தலைவர்கள் யாராச்சும் இன்னைக்கு வரைக்கும் இந்த தமிழ்நாட்டுக்கு வந்து நாங்களாம் நீதி கட்சி வச்சுருந்தோம் வாங்கப்பா அவங்க யாராச்சும் இன்னைக்கு ஆந்திராவில் வந்து வராங்களா? இன்னைக்கு தெலுங்கு கங்கை திட்டம் எல்லாம் பாலாறுகிறார், எல்லா பிரச்சனையும் இருக்குல்ல. நம்மளாம் நீதி கட்சி தலைவர்கள் இந்த மண்ணுக்கு போராடினாங்க. அதே மாதிரி நாங்களும் இன்னைக்கு போராடுறோம், தண்ணி திறந்து விடுறோம், தீக்கிரம்னு வராங்களா? யாரும் அவங்கள பற்றி நீங்கள் சொன்ன மாதிரி தான் அவங்க அளவு வந்து தன் இன நலனை பாதுகாப்பு. எங்கள் தலைவர் பொட்டி தமிழர் நலனை வந்து பாதுகாப்பு, அதில் அவங்க தெளிவாக இருக்காங்க. அப்படிதான் நினைப்பில் இருக்கிறாங்களா? இன்னைக்கு அதே தான். அவங்க இன்னைக்கு சங்கரலிங்கனார் அவர்கள் வந்து தமிழ்நாடு பாடநூலில் எந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கணும், மாணவர்கள் மத்தியில் இளைஞர்களை எந்த அளவுக்கு கொண்டு போயிருக்கணும், இவருடைய இந்த பிதாமகன் தமிழ்நாட்டுக்குள்ள ஒருத்தர் முக்கியம் அப்படின்றத எந்த அளவுக்கு வலியுறுத்தி இருக்கணும்,
அவருக்கான சிலைகள் ஊர்தோறும் இல்லை நினைவிடங்கள் ஊர்தோறும் இப்படியான செய்திருக்கிறோமா? இது எதுவுமே செய்யலையே 67க்கு பிறகு இவங்க யாரும். ஆமாம், அவங்களுக்கு தேவையில்லை. காங்கிரஸுக்கு தேவையில்லை. காங்கிரஸ் ஆனால் நீங்கள் அது பிற்பாடு அவருக்கு தமிழ்னு சொல்லிட்டு பேசிட்டு வந்த நீங்கள் 67க்கு பிறகு இதை எடுத்து முன்ன செய்திருக்கணுமே. பொட்டி ஸ்ரீராமுங்க மாதிரி இங்கே மாற்றிருக்கணும் இல்லை, நீங்கள் ஏன் மாற்றலன்னு கேட்கல. இவங்க வந்து அதுக்கான காரணம் இவங்களுக்கு என்ன இருந்ததுன்னு கேட்கல. அவங்களுக்கு அடிப்படையான காரணம் என்னென்னா, இதான் அவங்களுக்கு திராவிடம் தான் அடிப்படை, திராவிட கோட்பாடு தான். ஏன்னா சங்கரலிங்கனாரை புகழ்ந்து தான் அந்த கிரெடிபிலிட்டி பூராமே காங்கிரஸுக்கு போயிடணும் ஒரு கருத்து, தேர்தல் அரசியல் ரீதியாக ஒரு கருத்து. இன்னொரு வகையில் பார்த்தா இந்த வரலாற்றை கொண்டு போய் நம்ம வச்சோம்னா, இப்போ நீதி கட்சி தலைவரோட வரலாறுலாம் இன்றைக்கி அவங்க மாநில பாருங்கள், அந்த தலைவர்களை தான் வரிசை அணிவகுப்பு வச்சுருப்பாங்க. இப்போ நம்ம தமிழ் தேசியவாதிகள் இப்போ சீமானோ ஐயா மணியரசன் ஐயாவோ ஒரு மாநாடு நடத்தினா வச்சுங்களேன், நம்ம சங்கரலிங்கனாருக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். ஒரு திடலுக்கு பேர் வைப்போமா இல்லையா, சங்கரலிங்கனார் பேர் வைப்போம். இப்போ நம்மளாம் அப்படி வைப்போம். பொதுவாக இப்போ வந்து நாம் தமிழர் கட்சி வந்த பிறகு தான் சங்கரலிங்கனார் நிறைய இது ஐயா மணியரசன் அவருடைய நிகழ்ச்சிகளில் தான் அதிகமாக இந்த விஷயங்கள்லாம் இன்றைக்கி பேசப்படுது ஒழிய, இவர்கள் யாராவது இந்த மொழியை சொல்லி ஆட்சிக்கு வந்த இவர்கள் யாராவது முன்னிலைப்படுத்தியிருக்கிறான்னு உங்கள் அனுபவத்தில் நான் கேட்கல. இல்லை, அவங்க அந்த மாதிரி சொல்லலை. அவங்க திராவிடர்களை பொறுத்து எனக்கு தெரிஞ்ச இந்த மொழி போராட்டத்துக்காக தியாகிகளை போட்டு வைக்க போகிறாங்க, தாளமுத்து நடராஜன் அப்படிலாம் சொல்கிறாங்களே தவிர, அது அவங்க பங்கெடுத்தனால அந்த போராட்டத்தை ஒரு கருவியாக அன்றைக்கு திராவிட இயக்கங்கள் வளருவதற்கு ஒரு கருவியாக அன்றைக்கு பயன்பட்டனால அதை ஓரளவுக்கு சொல்கிறாங்க. மற்றபடி நீ சொன்ன மாதிரி தமிழ்நாடு பேர் வைப்பதற்காக போராடுது. நீ எனக்கு சட்டமன்றத்தில் சங்கரலிங்கனார் சிலையை வச்சிருக்கணும், கட்டாயம் வச்சிருக்கணும். ஏன்னா படத்தை வச்சு அண்ணா அன்னைக்கே செஞ்சுருக்கணும், அண்ணாவே செஞ்சுருக்கலாம். அன்னைக்கு அவங்க விட்டுட்டாங்க. அது திமுகவுக்கு இன்னைக்கு தேவைப்படலை. அவர்களுக்கு இன்னைக்கு எம்ஜிஆர் தலைவராக கொண்டாடுற அளவுக்கு திமுக இருக்கு. இன்னைக்கு திமுக மேடையில் எம்ஜிஆர் பாட்டை தானே போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஓட்டு வங்கியாக சங்கரலிங்கனார் பயன்பட்டால் அவங்க ஓட்டு வங்கிக்கு பயன்படுத்தியிருப்பாங்க. இப்போ அவங்களுக்கு அதெல்லாம் தேவையில்லை. நாளைக்கு ஜெயலலிதா படத்தை கூட போட்டு ஓட்டு கேட்பாங்க. சங்கரலிங்கனார் வந்து எந்த ஓட்டுக்கும் போகாதவர், தேர்தலுக்கு போகாதவர், அவரை வைத்தால் நமக்கு என்ன பயன் கருதுறது ஒரு பக்கம். இன்னொன்று அவங்க திராவிட இயக்க தலைவர்கள் வரிசையில் சங்கரலிங்கனாரை கொண்டு போனோம்னா அந்த நெருக்கடி வந்துடும் அப்படின்னு அவங்களுக்கு அந்த ரெண்டு அச்சமும் அவங்களுக்கு இருக்குது. அதனால் எனக்கு தெரிஞ்சு சங்கரலிங்கனாரை வந்து பெரிய அளவில் திமுகவும் மாநாடுகளே கூட்டங்களே பேசுனதா தெரியல. திராவிடர் கழகமும் அப்படி தான். இதுலேயே பார்த்தீங்கன்னா அதில் ரெண்டு பிளவு. நீங்கள் மொழிப்போர் ஈகிய தினத்தை பார்த்தீங்கன்னா திமுக கொண்டாடுறது, திக கொண்டாடாது. ஏன்டா நானே அந்த காலத்தில் கேட்டிருக்கேன், ஏன்டா கொண்டாட மாட்டீங்கன்னா அது ஒன்றும் இல்லைங்க, அதிகம் திராவிட கழகம் கொண்டாடாது. அப்போ அதுக்குள்ளே பாருங்கன்னா 65 பெரியார் ஆதரிகளே அதெல்லாம் கொண்டாடும். இப்போ செத்து போன தாளமுத்து நடராஜனை கொண்டாடு, அது 38 போராட்டுச்சு, அதுக்காக தனியாக கொண்டாடுறாங்கன்னா அதுவும் கொண்டாட மாட்டாங்க. இப்போ இவங்க எல்லாத்தையும் தமிழ் புலவர்கள் வைவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் யாருக்கும் விழா எடுக்கிறது இல்லை. இப்போ நிறைய அறிஞர்கள் எல்லாம் பற்றி பேசுகிறோம், தமிழுக்காக பாடுபட்ட அறிஞர்களை பூரா. இந்த தமிழர்களுக்காக இல்லாத திராவிட கழகம் இந்த மண்ணில் இருக்கு. உண்மையிலே அதுதான் அங்கே செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ அவங்களுக்கு என்னென்ன இந்த பிராமண எதிர்ப்புன்னு ஒன்றை மட்டும் காட்டிக்குவாங்க, அதுலேயும் இவங்க உருப்படியாக கிடையாது. நீங்கள் சொன்ன மாதிரி ஜெயலலிதா ஆதரிக்கிறது, சமூக நீதி காத்த வீராங்கனின் பட்டம் தர்றது, இதெல்லாம் கடந்த காலத்தில் நடந்தது தான். திமுகவும் அப்படி தானே. இன்றைக்கி தேர்தலில் வந்து பிரசாந்த் கிஷோர் யார், அவர் ஒரு பிராமணர் தான், வடநாட்டை சேர்ந்தவர், அவரை வச்சுக்குவாங்க. கருணாநிதி ஆட்சி காலத்தில் MS குகன் போன்ற பல பிராமணர்களை பயன்படுத்திக்கிட்டு தான் அவங்க வந்து பிராமணர்கள் வந்து அவங்களுக்குலாம் எதிரிகளாக கிடையாது. பிராமணர்களை வைத்துக்கொண்டு சண்டை போடுற மாதிரி அடிப்பாங்க. வெங்கட்ராமன் பிராமணர் ஆதரிச்சாங்க. ஆமாம், ஆர் வெங்கட்ராமன் ஆதரிச்சிருக்கிறாரு. வி கிரியை எதிர்த்து பெரியாரையே சொல்றாரு. வி கிரியை வந்து எதிராக சஞ்சீவி ரெட்டி நிற்கிறார் ஜனாதிபதிக்காக. சஞ்சீவி ரெட்டி நான் பிராமணிப்பா, நீ அவங்களுக்கு ஓட்டு போடுன்னு கேட்குறப்ப திமுக வந்து வி கிரியை பிராமணர் தான் ஆதரிக்குது. பெரும் பட்டியல் அவங்களுக்கு இருக்குது, பிரசாந்த் கிஷோர் வரைக்கும் இன்னைக்கு இருக்குது. அப்படி நீண்ட பட்டியல். இவங்க வந்து பிராமணர்களுக்கு எதிரி மாதிரி அடிப்படையில் வந்து ஆரியம் பெற்ற குழந்தை தான் திராவிடம். நமக்கு முதல் எதிரி வந்து ஆரியம் தான். நம்ம அதில் தெளிவாக இருக்கணும். தமிழ் தேசிய இயக்கங்கள் வந்து கடந்த காலம் நாங்கள் வந்து யாரையும் முழுசாக தூக்கி பிடிக்கல. இப்போ மாப்போசியாக இருக்கட்டும், இல்லை ஆதித்தனாராக இருக்கட்டும், இவங்கெல்லாம் வந்து பேசினாங்களே முழுமை அடையலை. ஒரு தேர்தலோட தோற்று போயிட்டு அதை கலைப்படைஞ்சு போய் திராவிடத்தோட சமரசம் பண்ணக்கூடிய நிலைமைக்கு அவங்க போயிட்டாங்க. நம்ம இன்றைக்கு கூடிய தலைமையில் இருக்குது பார்த்தீங்களா, தெளிவாக இருக்குது. நாம் வந்து ஆரிய தமிழருடைய தொன்று தொட்டு இப்போ இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் இவங்க இன்னும் சொல்லுவாங்க, 25 பெரியார் வந்து சித்ராகுப்தன்கிற பேரில் வந்து இந்தி எதிர்த்து எழுதியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சொல்கிறேன், பாம்பன் சாமிகள் வந்து 1899 திருப்பான்னு ஒரு நூல் எழுதியிருக்கிறார், ஆன்மீகவாதி. அவர் என்ன சொல்கிறாருன்னா, வட இந்திய மொழியான ஹிந்தியை வந்து தமிழ்நாட்டுக்குள் அனுமதித்தால் தமிழும் சைவ சமயமும் அழிந்துவிடும் அப்படிங்கிறார். வேறுபாடையான இந்தி மொழியை அனுமதிக்காதீர்கள், இந்தியா துணைக்கண்டம் முழுவதும் போய் தமிழ் மொழியை பரப்புங்கன்னு சொல்லி திருப்பாங்குற நூலில் ஒரு கவிதை வடிவத்தில் எழுதியிருக்காரு. அப்போ தமிழர்கள் வந்து இயல்பாகவே ஆரிய எதிர்ப்பு உணர்ச்சி கொண்டவர்கள். இப்போ சிலப்பதிகாரத்தை சொல்கிறோம்ல, சேரன் செங்குட்டுவன் கதை அதில் வருது, ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன். இப்போ வரலாறு ரீதியாக ஆரியத்துக்கும் தமிழனுக்குமான போராட்டம் தான். திருநாவுக்கரசர் சொல்லி ஆரியங்கண்டாய் தமிழன் கண்டாய் தான் சொல்கிறார்.
அப்போ வரலாறு இருக்கும்போது இவங்க ஏன் சொல்லணும் தமிழன்கிற அடிப்படை? இப்போ வள்ளலாரை பேசுகிறாங்களே எல்லாரும், இப்போ எல்லா அரசும் பேசுது, அவர் தமிழ் மொழி தான் உண்மையான என்னுடைய தெய்வ மொழி அப்படின்னு அவரே சொல்கிறாருல்ல. இறைவனுக்கு நன்றிங்கிறார், தமிழை வந்து கொடுத்த தெய்வத்துக்கு நன்றிங்கிறார் வள்ளலார். அப்போ வர்ணாசிரம எதிர்ப்பை வந்து தமிழ் மொழியை கருவியாக்கி கொண்டு தான் வள்ளலார் போராடி இருக்கிறார், பாமன் சாமிகள் போராடி இருக்கார், ஈழத்தடிகள் போராடி இருக்கார். இந்த ஆன்மீக கூட்டங்கள்லாம் யாரும் வந்து சமஸ்கிருதத்துக்காக நின்ன கூட்டங்கள் கிடையாது. அப்போ நீங்கள் தமிழ்னு சொல்லிட்டு தமிழ் மொழியை சொல்லிட்டு நீங்கள் வந்து செஞ்சுருக்கணும். அப்போ அவங்க அடிப்படையில் அந்த யாருக்குமே தமிழர்கள் தமிழ் மொழியில் இருந்த மிக பெரும் ஆளுமைகளை யாருமே இந்த சங்கரலிங்கனார் உள்பட யாரையும் முன்னிலைப்படுத்தலை அப்படின்னு நம்ம அவங்களை சொல்கிற வரைக்கும் உண்மைதான். தொடர்ந்து நம்ம நிறைய விடயங்கள் தொடர்ந்து சந்திப்போம், பேசுவோம். நிறைய தகவல்களை இளைய தலைமுறைக்கு கடத்த வேண்டும் என்பதற்காக தான் இந்த சந்திப்பு. ஈழத்து அடிகளாரை பற்றி சொல்லி முடிச்சிருக்கிறோம். ஈழத்து அடிகளாரிலிருந்து அடுத்தது நம்ம தொடங்குவோம். நன்றி, வணக்கம் தோழர். நன்றி.